அன்புள்ள நேயர்களே வணக்கம். வருகின்ற புதன்கிழமை மார்ச் மாதம் 18ஆம் தேதி அமாவாசை. மாதம் அமாவாசை வந்தாலும் இந்த அமாவாசை என்பது இந்த வருஷத்தினுடைய கடைசி அமாவாசை என்பது தனி சிறப்பு. குருவினுடைய பூரட்டாதி நட்சத்திரத்தில் வருது. குருவினுடைய வீட்டில் தான் இந்த அமாவாசையே நிகழுது. மீனராசியில் தான் நிகழுது என்பது பெரிய சிறப்பு. 12வது மாதம் இல்லையா? 12வது மாதம் என்பது காலபுருஷனுக்கு மோட்ச இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த முன்னோர்களெல்லாம் நற்கதி அடைவதற்கு அந்த பிதுர்லோகத்திலேருந்து, பொதுவாக இந்த பிதுர்லோகம் என்பது தென் திசையிலே இருக்கக்கூடிய லோகம். அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தான் ரங்கநாத பெருமாளே தென் திசையை நோக்கி பள்ளி கொண்டிருக்கிறார். அதனால் தெற்கே செய்ய வேண்டிய வழிபாடு. அதனால் பார்த்திங்கன்னா தர்ப்பணாதிகளை எல்லாம் செய்யும் பொழுது ஒரு சிலர் கிழக்கு முகமாக அமர்ந்து செய்வார்கள். ஆனால் சிலர் தெற்கு முகமாக அமர்ந்து இந்த தர்ப்பணாதிகளை எல்லாம் செய்வதை நாம் பார்த்திருக்கலாம். அதனால் இந்த தென்புலம், அந்த தென்புலத்தை நோக்கி அது பிதுர்லோகம். அந்த பிதுர்லோகத்தை காப்பாற்றுகிறவர் மகாவிஷ்ணு. அதனால் மகாவிஷ்ணுவுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் இது. பகவான் என்ன சொல்கிறான்னா, சாஸ்திரத்திலே விதிக்கப்பட்டதை நீங்கள் செய்யாமல் விட்டால் அது குற்றம் என்று சொல்வதினாலே அந்த பகவானுடைய அந்த ஆணைக்கு இணங்க சில விஷயங்களை நம்ம செய்கின்றோம். செய்வதன் மூலமாக மன நிறைவு அடைகின்றோம். முன்னோர்கள் இருக்கும் வரை அவர்களிடத்திலே ஆசிகளை பெற வேண்டும். அவர்களுக்கு என்னென்ன வேண்டுமோ அவற்றையெல்லாம் செய்ய வேண்டும். முன்னோர்கள் மறைந்த பிறகு அவர்களுடைய சந்ததியினர்கள் அவர்களை நினைத்து ஒவ்வொரு மாதமும் 96 விதம் இருக்குது. பலவித மாசப்பிறப்பில், கிரகண காலத்தில், எது எப்படி இருந்தாலும் அட்லீஸ்ட் அந்த அமாவாசை என்பது எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு நாள். அது அந்த நாளில் மறக்காமல், அன்னைக்கு கோயிலே ரொம்ப விசேஷம். அமாவாசை கணிக்கு பார்த்திங்கன்னா பல கோயிலில் திருமஞ்சனாதிகள் நடக்கும். மற்ற கோயில்களில் பார்த்திங்கன்னா புறப்பாடு நடக்கும். இப்போது காலையில் அன்றைக்கு வீட்டையெல்லாம் தூய்மைப்படுத்தி கோலம் போடக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் அல்லது அந்த முன்னோர்களுடைய முறை இருக்கக்கூடியவர்கள் போடலாம். பெரும்பாலும் அது போடக்கூடிய வழக்கம் கிடையாது. அன்னைக்கு மட்டும் காலையில், சாயங்காலம் போடலாம். அதனால் போடாததை நீங்கள் போட வேண்டாம், அல்லது நீங்கள் போட்டுக்கிட்டு இருக்கிறத நிறுத்த வேண்டாம். உங்களுடைய முன்னோர்கள் செய்த முறையை பின்பற்றுங்கள். முதல் பூஜை பிதிர் பூஜை. அன்னைக்கு மாலையில் கோலம் போடலாம்னா கோலம் போடலாம். அன்னைக்கு அன்னதானம் செய்யலாமா அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக செய்யலாம். ஆனால் இவர்களுக்கு எள்ளும் நீரும் இறைத்து வழிபாடு நடத்திவிட்டுத்தான் அதை தனியாக செய்ய வேண்டும். அதை செய்துவிட்டு இது செய்யாமல் விடுவது சாஸ்திரப்படியாக குற்றம் என்பதை மனதிலே கொள்ளுங்கள். மாலையிலே கோயிலுக்கு போய் வழிபாடு செய்யலாமானா கட்டாயம் வழிபாடு செய்யலாம். அதே மாதிரி அன்னைக்கு பசுமாட்டுக்கு யாவர்க்குமார் என்ன பண்ணணும்? ஒரு கை உரை, ஒரு கைப்பிடி அன்னத்தையாவது மற்றவர்களுக்கு தந்துவிட்டு சாப்பிட வேண்டும் என்பதுதான் ஒரு இல்லத்தரானுக்கு விதிக்கப்பட்ட விதி. அந்த அடிப்படையில் நீங்கள் வாயில்லா ஜீவன்களிலே தலையாய ஜீவனான 30 கோடி தேவர்களும் யாருடைய உடம்பிலே இருக்கின்றார்களோ அப்படிப்பட்ட பசுமாட்டுக்கு ஒரு இலையோ கீரையோ பழமோ அன்றைக்கு தருவது சால சிறந்தது. ஒரு பச்சிலை, ஒரு வாயுரை என்று அழகாக சொல்லுகின்றார்கள். ஒரு வாய்க்கு தேவையான ஒரு கீரையோ ஒரு அகத்தி கீரை இதெல்லாம் எடுத்து கொடுக்குறதுங்கிறது சால சிறந்தது. அதனால் பசுமாட்டுக்கு அன்னைக்கு கட்டாயம் கொடுப்பதன் மூலமாக 30 கோடி தேவர்களுடைய ஆசீர்வாதத்தை இந்த பிதர்களுடைய ஆசீர்வாதத்தோடு பெறுகிறோம். அதே மாதிரி அன்றைக்கு பார்த்திங்கன்னா இளையவர்கள், வீட்டிலே இளையவர்கள் இந்த பிதிர் பூஜையை யார் செய்கிறார்களோ அவர்களிடத்திலே ஆசீர்வாதம் பெறலாம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிதர்களிடத்திலே இவர்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் என்பது அன்னைக்கு பெரிய பலத்தை தரும். அந்த ஆசீர்வாதத்தை இளையவர்கள் இவர்களை வழிபட்டு அந்த பலனை பெறலாம். விளக்கேற்றி வைக்கிறது, மத்தியானம் படைகிறதுங்கிறது பெண்கள் கூட செய்யலாம். மத்தியானம் இலை போட்டு முன்னோர்களுக்கு படைப்பது என்பதை அவர்கள் செய்யலாம். இப்படியெல்லாம் இந்த அமாவாசை என்பது குருவினுடைய பூரட்டாதி நட்சத்திரத்திலே வருகின்றது. ரொம்ப உயர்வானது. பங்குனி மாதத்தில் வருகிறது. அடுத்து ராம நவமிக்கு முன்னாலே வரக்கூடிய அமாவாசை. இதிலேருந்து 9வது நாள் பார்த்திங்கன்னா வளர்பிறை நவமி வந்துடும், ராமநவமி வந்துடும். இதிலேருந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அமாவாசைக்கு அடுத்த நாள் உங்களுக்கு உகாதி பண்டிகை. அது மட்டும் கிடையாது, நீங்கள் சாந்திரமான முறையிலே சைத்திர மாதம் என்று சொல்லக்கூடிய சித்திர மாத பிறப்பு வந்துடுது. நம்ம சௌரமான முறையிலே தமிழ் வருஷ பிறப்பை கொண்டாடுறோம். சாந்திரமான முறையிலே தெலுங்கு பகுதியிலே இருக்கின்றவர்களெல்லாம் யுகாதியன்னுட்டு இந்த முதல் மாத பிறப்பை கொண்டாடுவார்கள். அதனால் அதை ஒட்டி வரக்கூடிய அமாவாசை என்பதும் இதில் சிறப்பு. முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்யுங்கள்.
பெருமாளினுடைய ஒரு பாசுரம் அன்னைக்கு சொல்லணும் இல்லையா? அது எந்த பாசுரத்தை சொல்லலாம்? ஒன்றும் மறந்தறியேன் ஓத நீர் வண்ணனை நான் இன்று மறப்பேனோ ஏழைகள் அன்று கருவரங்கத்துள் கிடந்து கை தொழுதேன் கண்டேன் திருவரங்க மேயான் திசை என்னட்டு முதலாழ்வார் பாடிய ஒரு பாசுரம். கருவரங்கத்துள் கிடந்து கை தொழுதேன். இதெல்லாம் செய்யும் பொழுது நமக்கு அந்த எம்பெருமான் மகாவிஷ்ணு தான் அந்த பிதுர்களை எல்லாம் காப்பாற்றுகின்றவர்கள். அவர் நமக்கு நல்ல சிந்தனையை தருவார். நமக்கு அவரை மறக்காமல் இருக்கக்கூடிய ஒரு எண்ணத்தை தருவார். ஏன்னா இறைவனை மறக்காமல் இருந்தாலே எல்லாம் நல்லது தான் நடக்கும். அதனால் இந்த முதல் பாசுரத்தில் மறுபடியும் கருவரங்கத்துள் கடந்தேன்ங்கிறார். இனி ஒரு பிறப்பு இல்லாத ஒரு நிலையை ஏற்பட வேண்டும் என்று சொன்னாலும் கூட அதை அந்த பெருமாளால் தான் தர முடியும். ரொம்ப அற்புதமான பாசுரம், திருவரங்கனுடைய பாசுரம். அவர் தானே தென் திசையை நோக்கி பள்ளி கொண்ட பெருமாள். தென் திசையை நோக்கித்தானே இந்த தென்புலத்தார் வழிபாடு இருக்குது. அதனால் ஒன்றும் மறந்தறியேன் ஓத நீர் வண்ணனை இன்று மறப்பேனோ. எப்பையும் பெருமாளை மறக்கக்கூடாதுன்னுட்டு அர்த்தம். ஏழைகள் அப்படி மறந்தவன் எவ்வளவு கோடி கோடியாக வச்சுருந்தாலும் அவன் ஏழை தான். அன்று கருவரங்கத்துள் கிடந்து கைதொழுதேன். பிறக்கும் போதே ஜாயமான கடாட்சம் சொல்லுவாங்க. இந்த அப்படிப்பட்ட அந்த ஞானத்தை பெற்றேன் கண்டேன் திருவரங்கமேயான் திசை. அப்போது என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அன்னைக்கு இந்த பிதிர்கடன்களை எல்லாம் செய்துவிட்டு நீங்கள் ஸ்ரீரங்கத்துக்கு வடக்கில் இருந்தால் தென் திசையை நோக்கி நமஸ்காரம் பண்ணுங்கள். மதுரை மாதிரி ஸ்ரீரங்கத்துக்கு தெற்க இருந்தால் வடக்கு நோக்கி நமஸ்காரம் பண்ணுங்க. அந்த பெருமாளை நினைத்து நமஸ்காரம் பண்ணுங்கள். உங்களுக்கு சகல விதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும்.